بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه وكما قال عليه الصلاة والسلام رواه الإمام புகாரி رحمه الله في صحيح. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து பரிபோஷித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகனான தனித்தவனான இணை துணையற்றவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் எமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நேர்வழியின் ஒளிச்சுடராக வந்துதித்த சர்தார் ஆலம் ரசூலே மக்பூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் நபி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் கியாமத்து பரியந்தம் நபி அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, சகல சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படியாக முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இவ்வுலக வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கான வழிகாட்டல்கள் ஏராளமாக அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அதிலே வழிகாட்டியாக குர்ஆனையும் வாழ்ந்து வழிகாட்டி மறைந்தவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிகரமான அந்த சுபீட்சமான சந்தோஷமான ஒரு முடிவை செய்ய போவது நாம் சொல்லக்கூடிய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் மேலான தீனுல் இஸ்லாத்துடைய வழிகாட்டல்களின் பிரகாரமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதால் தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மனித வாழ்வு எப்பொழுதுமே மனித சுபாவம் எப்பொழுதும் வெற்றி எது என்பதை கேள்வியாக கேட்கக்கூடியதாகவும் அதை நோக்கி பயணிக்கக்கூடியதாகவுமே இருக்கின்றது. ஒரு மனிதன், ஒரு மாணவன் பரீட்சை எழுதிவிட்டு அவன் வெற்றியை எதிர்பார்க்கிறான், வெற்றியை நோக்கி பயணிக்கின்றான். விளையாட்டு முடிந்த பின்னாடி வெற்றியை எதிர்பார்க்கிறான். தேர்தல் முடிந்த பின்னாடி அங்கே வெற்றி எதிர்பார்க்கப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன். மனித வாழ்க்கை அதனுடைய வெற்றி அது முடிவு செய்யப்படுவது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கை முடிவடைந்த பின்னாடி
உலக வாழ்க்கை முடிவடைந்த பின்னாடிதான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி முடிவு செய்யப்படுகின்றது. வெற்றி எதிர்பார்க்கப்படுகின்றது, அது முடிவு செய்யப்படுவது மரணத்துக்கு பின்னாடி. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உலக வாழ்க்கையில் எங்களுக்கு வழிகாட்டல்கள் இருக்கின்றன. எப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கையை அடைந்து கொள்ளலாம் என்ற வழிகாட்டல் எங்களுக்கு திட்டத் தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் முழு வாழ்க்கையும் வெற்றிகரமான ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மறைந்தவர் என்றால் அது எங்களுடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி ஒரு துறையில் அல்ல, இரண்டு துறையில் அல்ல, அல்லது சில துறைகளில் அல்ல, எல்லா கோணங்களிலும் எல்லா துறைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை, வெற்றிக்கு வழிகாட்டிய ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு பகுதியிலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அதிகமாக நபி அவர்களை பற்றி பேசப்பட வேண்டிய மாதம், அதிகமாக உலகெங்கும் நபி அவர்களை பற்றி பேசப்படுகின்ற மாதம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எல்லா தகமைகளையும் எல்லா துறைகளிலேயும் தேர்ச்சி பெற்றவர்களாக அல்லாஹ் அந்த நபியை அனுப்பியிருக்கின்றான். குறை சொல்லப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் அந்த குறைக்கு பதில் சொல்லி இருக்கிறான். குறைஷிகள் நபி அவர்களை குறை சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக நபி அவர்கள் தவறான பாதையிலே இல்லை, சமூகத்துக்கு தவறான பாதையை வழிகாட்டக்கூடியவர்கள் அல்ல. மா வல்ல சாஹிபுக்கும், அவர்களுடைய எந்த வழிமுறையும் தவறானதாக இல்லை, எந்த வழிமுறையும் அது குறை காணப்படக்கூடிய வழிமுறையாக இருக்க முடியாது. அவர்கள் பேசுவதே வஹி, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது வஹியுடைய வார்த்தை. இன் ஹுவ இல்லா வஹ்யுவா. மேலானவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் இல்மை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் இல்மை கற்றுக் கொடுத்தான். அனுபவங்கள் அல்ல, ஊர் வழக்கம் அல்ல, கலைகள் அல்ல, படைப்பினங்களிலிருந்து பிரயோஜனம் அடையும் ஒரு துறை அல்ல. இல்ம். லா இலாஹ இல்லல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவ கலிமாவின் எல்லா கிளைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அந்த புனிதமான இல்மை, தீனை பாதுகாத்தான். பாதுகாக்கும் பொறுப்பை அவன் கையிலே அவன் வைத்திருக்கிறான். யாராலும் எந்த இடைஞ்சலும் எந்த ஊடுருவலும் செய்ய முடியாமல் அந்த இல்மை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய எல்லா வாழ்க்கையின் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதிலே நபி அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கின்றது. நபி அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கின்றது. 1965 தி 100 புத்தகம் எழுதப்படுகின்றது. மைக்கேல் ஹார்ட் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். எழுதிய அந்த புத்தகத்திலே முதலிடம்
எந்த குறையும் காண முடியாத, வாழ்க்கையின் எல்லா கோணங்களும் வெற்றிகரமாக அமைந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த புத்தகம் வெளிவந்ததும் பல சர்ச்சை. எங்களுடைய தலைவரை 2வது இடத்திலே, எங்களுடைய தலைவரை 3வது இடத்திலே, எங்கள் தலைவரை 5வது இடத்திலே, இப்படி ஒவ்வொருவர்களும் தலைவர்களாக எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுடைய தலைவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்ட இடத்தை வைத்து சர்ச்சை ஏற்படுத்தினார்கள். எல்லார பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் அந்த எல்லா சர்ச்சைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த பதிலடிகளை மைக்கேல் ஹார்ட் கொடுத்து முதலிடத்திலே வர வேண்டியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொன்ன அவர் 30 வருடங்களுக்கு பின்னாடி செகண்ட் எடிஷன், 2வது பதிப்பு, 2வதாக அந்த புத்தகம் பதிப்புரை செய்யப்படுகின்றது. பல மீளாய்வுக்கு பின்னாடி 1965 அந்த புத்தகம் வெளியிடப்படுகின்றது. பல மீளாய்வுக்கு பின்னாடி, பல சரிவினைகள் திருத்தப்பட்டதற்கு பின்னாடி அந்த புத்தகம் வெளியிடப்படுகின்றது. அதனை எடுத்து படிக்கும் போது சிலருடைய இடம் மாறி இருக்கின்றது. ஆச்சரியம். 3வது இடத்திலே இருந்தவர் 10வது இடத்திலே, 10வது இடத்திலே இருந்தவர் 3வது இடத்திலே, இப்படி இடம் மாறி இருக்கின்றது. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த முதலிடம் அது இன்று வரையில், இன்னும் எத்தனை 100 வருடங்கள் போனாலும், எத்தனை பதிப்புகள் அது புதிதாக மீளாய்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டாலும் அங்கு முதலிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பூரிப்படைவோம், சந்தோஷப்படுவோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படியான ஒரு நிரப்பமான தலைமைத்துவம் கொடுக்கப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ள சொல்கிறான் அல்லாஹ். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய விடயத்திலே உள்ள எத்தனையோ தலைப்புகளை பேசலாம். இன்றைக்கு இலங்கையிலே உள்ள எத்தனையோ மஸ்ஜிதுகளிலே ஷமாயிலு திர்மிதி, நபி அவர்களுடைய அங்க அடையாளங்கள், நபி அவர்களுடைய குழந்தைகள், நபி அவர்களுடைய மனைவிமார்கள், நபி அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கை சரிதம், நபி அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம், இப்படி ஒவ்வொரு தலைப்புகளிலே பேசப்படுகின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அறிந்த பின்னாடி ஒவ்வொரு குழந்தைக்கும் வாஜிபான அடுத்த விடயம் நபி அவர்களை பற்றி அறிந்து, நபி அவர்களுடைய அஸ்ஸீரா அந்நபவியா, நபி அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை படித்து அதை அவர் அறிந்து கொள்வது அவருக்கு கடமை. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவர்களின் தலைமைத்துவம் எப்படி அமைந்திருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சிறந்த தலைவராக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அலசி ஆராய வேண்டிய ஒரு காலம். நபி அவர்களுடைய பிறப்பின் காலம் இந்த பக்கம் பார்த்தால் தலைமைத்துவத்துக்கு போட்டியிடக்கூடிய காலம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவம் எப்படி இருந்தது? புகாரியிலே வருகின்றது, மாமின் நபியின் இல்லா வக்து ரஅல் கனம், எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இல்லை, எல்லா நபியையும் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தான். அந்த ஹதீஸை சொன்னபோது நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அன்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நீங்களுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் நானும் தான். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு இல்லை, ஒரு தலைமைத்துவத்திடத்திலே இருக்க வேண்டிய, சமூக பொறுப்பிலே உள்ளவர்களிடத்திலே இருக்க வேண்டிய 3 தன்மைகளை சொல்கிறார்கள்.
அல் கயாமு பி அம்ரில் உம்மா, ஒரு சமூகத்தின் கடமைப்பாட்டில் பொறுப்புணர்ச்சியில் மிக கரிசனை காட்டக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். இரண்டாவது அஷ்ஷஃபகத்து அலல் உம்மா, அவர் சமூகத்தின் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவது அந்த ஆடுகளை எப்படி அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர் எதிர் சக்திகளான ஓநாய்களிடமிருந்து, ஓநாய்கள் சூறையாடி வேட்டையாடி செல்வதில் இருந்து அந்த ஆடுகளை அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர் பாதுகாக்கின்றாரோ இவ்வாறு சமூகத்தை அவர் பாதுகாக்க வேண்டும். முதலாவது பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி. ஆடுகளை கொண்டு போனவர் அப்படியே அதை மேய்த்து அதனை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்து அதனை எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த பொறுப்புணர்ச்சியை அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கு கொடுத்தான். இரண்டாவது அந்த ஆடுகளின் மீது இரக்கம் காட்டி சமூகத்திலே அருள் உணர்வு, இரக்க மனப்பான்மை உள்ளவராக ஒவ்வொரு தலைவரும் இருக்க வேண்டும். மூன்றாவது எதிர் சக்திகளிலிருந்து சமூகத்தை பாதுகாக்கும் பாதுகாப்புணர்வு. எவனும் வந்து எதையும் செஞ்சுட்டு போகட்டும், அதுக்கு நான் பொறுப்பில்லை, தீன பழுதாக்கட்டும், தீனுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் பழுதாக்கட்டும், அதற்கு நான் பொறுப்பில்லை என்ற பாதுகாப்பற்ற உணர்வு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு உணர்வையும் கொடுத்தான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தலைமைத்துவத்தின் ஏராளமான காட்சிகள் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடிய ஒரு தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மடியிலே குழந்தைகள், உப்பு மூட்டை தூக்கி கொண்டு சென்ற குழந்தைகள். எந்த அளவென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடிக்கு அந்த குழந்தைகள் யார் என்ற பெயர் பட்டியல் பதிவிடப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த குழந்தைகள் நபி அவர்களுடைய மடியிலே வந்து சிறுநீர் கழித்தார்கள் என்ற பெயர் பட்டியல் பதிவிடப்பட்டிருக்கின்றது. மேலானவர்களே, குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடிய ஒரு தலைவர், வினோதமான தலைவர். ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கழுத்துக்கு மேலால் ஏற்றிக்கொண்டு, ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ரெண்டு பக்கத்திலேயும் அந்த ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால் தொங்குகின்றது. வீதியிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை தூக்கி கொண்டு சென்ற தலைவர், பகட்டுக்காக வேண்டி அல்ல, பேருக்காக வேண்டி அல்ல. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவர்களை அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதற்குரிய சான்றுகள். தொண்டர்களை, மாணவர்களை, தனக்கு கீழால் உள்ளவர்களை, அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடந்த ஒரு தலைவர். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃப லா அஸ்தஹி பிரஜுலின் அஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. நபி அவர்கள் அறையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துவிட்டு செல்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துவிட்டு செல்கின்றார்கள். நபி அவர்களுடைய ஆடை சற்று ஒதுங்கி இருக்கின்றது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்ததும் ஆடையை சரி செய்து கொண்டார்கள், எழுந்து அழகாக உட்கார்ந்து கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்துவிட்டு போனதும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், வந்துவிட்டு சென்ற ரெண்டு பேரிடத்திலேயும் பார்க்காத ஒரு மாற்றத்தை உஸ்மான் வந்தபோது பார்க்கிறேனே யா ரசூலல்லாஹ், என்ன ரகசியம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப லா அஸ்தஹி பிரஜுலின் அஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. மலக்குமார்கள் வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நான் எப்படி வெட்கப்படாமல் இருப்பது? வெட்கத்துக்கு உதாரணம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்க சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த தனக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒருவருடைய உணர்வை மதித்து நடந்த ஒரு தலைவர். இன்றைக்கு சர்வாதிகார தலைமைத்துவம், அபிப்பிராயங்கள் கேட்கப்பட்ட அந்த அபிப்பிராயங்களை முடிவு செய்யக்கூடாது என்று கேட்கின்ற தலைமைத்துவம்,
கேட்காமலே முடிவுகளை செய்கின்ற எத்தனையோ தலைமைத்துவம். அது என்ன முடிவு? சர்வாதிகார முடிவு. அது மக்களுக்கு பொருத்தமோ பொருத்தம் இல்லையோ, தொண்டர்களுக்கு பொருத்தமோ பொருத்தம் இல்லையோ, முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருத்தமோ பொருத்தம் இல்லையோ, அதையெல்லாம் பார்ப்பதில்லை. மனதை புண்படுத்தும் விதமான சில முடிவுகள், மார்க்கத்தை புண்படுத்தும் விதமான சில முடிவுகள், மார்க்கத்தை கொச்சைப்படுத்தும் விதமான சில முடிவுகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வுகளை மதித்து நடந்தார்கள். நபி அவர்களுடைய மனைவியுடன் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கொண்டிருக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போய்கொண்டிருக்கும் போது 2 சஹாபாக்கள், இரவு நேரம். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய மனைவி சஃபியா. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை பத்தி எந்த கெட்டெண்ணமும் எங்களிடத்தில் இல்ல. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம். ஷைத்தான் அவன் மனிதனுடைய இரத்த நாணங்கள், இரத்த ஓட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் அவனுடைய ஊசலாட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்ப சொல்லாட்டியும் பின்னால அந்த வார்த்தை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி உணர்வை மதித்து நடந்தார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணர்வை மதித்து நடந்த தலைமைத்துவம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, களப்பணியிலே இறங்கி எல்லா விதமான களப்பணிகளிலேயும் கலந்து கொண்ட தலைமைத்துவம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை பிறந்திருக்கின்றது, பேர் அப்துல்லா. எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடத்திலே வருகின்றார்கள். பரக்கத்துக்காக வேண்டி நபி அவர்கள் ஈச்சப்பழத்தை சப்பி அதனை என்னுடைய குழந்தையின் வாயிலே வைக்க வேண்டும், தஹ்னீக் செய்ய வேண்டும் என்ற ஆவலிலே குழந்தையை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். நபி அவர்களை பார்த்தவர்கள் அப்படியே அசந்து போய் நின்று விட்டார்கள். என்ன செய்கின்றார்கள்? ஜகாத்துக்காக வேண்டி வந்த ஒட்டகங்களை தன்னுடைய கரத்தால், தன்னுடைய கரத்தால் அந்த ஜகாத்துக்காக வேண்டி வந்த ஒட்டகங்களை அடையாளமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, களப்பணியிலே ஒரு தலைவர். ஆச்சரியம் அடைந்தார்கள். சொன்னால் செய்வதற்கு எத்தனையோ பேர், வேலை வாங்குவதற்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் இறங்கி செய்தார்கள். அபூதாபிலே வருகின்றது, ஒரு வாலிபர் ஆடு உரித்துக் கொண்டிருக்கிறார். அறுத்த ஆட்டின் தோலை உரித்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இறங்கி போய் தன்னுடைய கைகளை மடித்துக் கொண்டு அந்த ஆட்டுடைய தோலுக்கும் இறைச்சிக்கும் இடையிலே கையை உள்ளே விட்டு அந்த தோலை உரித்தார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எத்தனை சஹாபாக்களுடைய கபரிலே இறங்கி அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். எத்தனை ஜனாசாக்களை அடக்கியதற்கு பின்னாடி அந்த சமாதியை, கபரை, மண்ணை செவ்வையாக்கி இருக்கின்றார்கள். கந்தக்கிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து குழி வெட்டுகின்றார்கள். குழியிலிருந்து மண்ணை எடுத்து போடுகின்றார்கள். மேலானவர்களே, யன்குலு துராப் ஃபகத் வகத் வாரத் துராப் அன் பயாத் இப்னிஹி பயாத் பத்னிஹி. வந்திருக்கிறது ஹதீஸிலே, மண்ணை அள்ளி போடும் போது நபி அவர்களுடைய உடலின் வெண்மை மறந்து போய்விட்டது. அவ்வளவு புழுதியும் தூசியும் அவருடைய மேனியிலே. கிளீன் சூட். நீங்க வேலை செய்யுங்க, நாங்க வாரோம், நாங்க இருக்கிறோம், வேலைகளை பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்று தாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, களத்திலே இறங்கி பணி செய்த தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள். இன்றைய தலைமைகளுக்கு கொடுத்திருப்பதை போன்று நபி அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போனா உங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா ஒரு இடத்தை ஒதுக்குவோமா? இன்றைய தலைமைகளுக்கு ஏசி அறைகள், அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்பதே தெரியாது, அவர்களுடைய சாப்பாடு எங்கே என்பதும் தெரியாது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த வார்த்தை,
லா அஸாலு பைன அظஹுரிக்கும் லா அஸாலு பைன அظஹுரிக்கும் ஹத்தா யத்ஊன அக்பி வ யுனாஸிஊன ரிதாஇ. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களோட தனிப்பேன். என்ன செய்வேன்? இந்த காலை மிரிச்சு கொண்டு ஆக்கள் போவாங்க, அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். என்னுடைய போர்வை இழுப்பாங்க, அதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹத்தா யுரிஹனி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஓய்வை ராகத்தை தரும் வரையில் நான் உங்களுடனே இருக்கக்கூடிய ஒரு தலைவர். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவம். ஏராளமாக பேசலாம். இந்த அத்தனை விதமான ஆராய்ச்சிகளையும் செய்துதான் அந்த மைக்கேல் ஹார்ட் நபி அவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கு நாகரிக பிச்சைக்காக வேண்டி அலைந்து கொண்டிருக்கிறோம், வழிமுறை பிச்சைக்காக வேண்டி அலைந்து கொண்டிருக்கிறோம். தலைமைத்துவமே இப்படி ஒரு உயர்ந்த நிலைமை என்றால், மேலானவர்களே, நபி அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் எப்படி எங்களுக்கு முன்மாதிரி அற்றதாக ஆக போகின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரத்துடைய பயணம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீர் இப்னு ஃபுஹைரா, அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு உரைக்கைச் வழிகாட்டுகின்றார். 4 பேரும் போகின்றார்கள். மக்காவில் இருந்து ஆரம்பித்த பயணம் 14 நாட்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். 14வது நாளிலே மதீனாவில் போய் காலடி எடுத்து வைக்கின்றார்கள். இடையிலே அந்த பாலைவனத்திலே நபி அவர்களுக்கும் அவர்களுடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் தாகம் ஏற்பட்டு விடுகின்றது. அங்கே ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ளால் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள், ஏதாவது இருக்கின்றதா? பால் கறந்து குடிப்பதற்காக வேண்டி, சாப்பிடுவதற்காக வேண்டி. உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களின் பேர்தான் உம்மு மஅபத், சொல்கின்றார்கள், ஒரு ஆடு இருக்கின்றது, எந்த சிகிச்சையை செய்தாலும் அதிலிருந்து பால் வராது, அப்படியான மலட்டு ஒரு ஆடு இருக்கின்றது. சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது எந்த ஆடு காட்டுங்க, நாங்க அதுல பால் கறக்கிறோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, முமாபத் ரலியல்லாஹு அன்ஹா காட்டினாங்க, ஒரு நிராசையோட காட்டினாங்க, இந்த ஆட்டுல எப்படி இவங்க பால் கறக்க போறாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பரக்கத்துகளுக்கெல்லாம் பரக்கத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும், நபி அவர்கள் அழகானவர்கள், நபி அவர்கள் மனமானவர்கள், நபி அவர்கள் சுத்தமானவர்கள், நபி அவர்களுடைய அழகு, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு. அந்த மிஸ்ருடைய பெண்கள் கைகளை வெட்டி கொண்டார்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து. ஆப்பிள் பழங்களை வெட்டுவதற்கு பாரமாக கைகளை விரல்களை வெட்டி கொண்டார்கள். சொன்னார்கள், இவருடைய அழகுதான் என்ன, இன்னாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு மலக்குறாங்க. மேலானவர்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகின் அரைவாசி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் பௌர்ணமியுடைய தினம், வானம் வெளிச்சமாக இருக்கின்றது, பௌர்ணமியுடைய சூரிய சந்திரன் அது முழு மதியாக இருக்கின்றது. நபி அவர்களை பார்த்தேன். நபி அவர்கள் ஒரு சிவப்பு நிறமான ஆடை அணிந்து கொண்டு சாய்ந்து கொண்டிருந்தார்கள். பின்னாடி நான் அந்த சந்திரனை பார்த்தேன், பின்னாடி நான் நபி அவர்களை பார்த்தேன். சொல்கிறார்கள், சொல்கிறார்கள், எனக்கு எப்படி விளங்கியது என்றால் அந்த சந்திரனை விட அழகானவர்களாக நபி அவர்கள் விளங்கினார்கள். நபி அவர்கள் மனமானவர்கள். இன்றைக்கு எங்களுடைய வேர்வையின் நாட்டத்தை போக்கிக் கொள்வதற்கு அத்தரை பூசுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தரை, நபி அவர்களுடைய வேர்வையை எடுத்த சஹாபாக்கள் தங்களுடைய அத்தர்களிலே கலந்து கொண்டார்கள். வாசம் அதிகரிக்க நபி அவர்கள் வாழ்வும் போதும் மனமானவர்கள், மரணித்த பின்னாடும் மனமானவர்கள்.
மேலான பெரியோர்களே சோர்களே, சுத்தமானவர்கள். நகத்தை வெட்ட சொன்ன மார்க்கம், எந்த முடியை வளர்க்க வேண்டும், எந்த முடியை விட வேண்டும், எந்த முடியை கத்தரிக்க வேண்டும், எந்த முடியை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறை. மேலான பெரியோர்களே சோர்களே, அந்த பரக்கத்து பொருந்திய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தை அந்த ஆட்டினுடைய பால் மடிக்கு பக்கத்திலே கொண்டு போகிறார்கள். அதிலே பால் ஊற ஆரம்பிக்கின்றது. கேட்டார்கள் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே, ஒரு பாத்திரத்தை கொண்டு வாருங்கள். பெரிய பாத்திரத்தை கொடுத்தார்கள். பாத்திரம் நிறைய பாலை கறந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், மேலானவர்களே, கறந்து கறந்து பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடித்து விட்டு மீதமானதை நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள். நபி அவர்கள் குடித்தார்கள். பின்பு அப்துல்லா இப்னு உரைக்கு கொடுத்தார்கள். மீதமானதை நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள், குடித்தார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைராக்கு கொடுக்கிறார்கள். குடித்து விட்டு மீதமானதை கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிறார்கள். இதுதான் தலைமைத்துவம். மற்றவர்களை முற்படுத்தியிருக்கிறார்கள். உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பின்னால காலத்துல எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு தலைவரா இல்லாவிட்டால் இவர் தொண்டரா, தலைவரா இல்ல அடிமையா, பாலை கறக்கின்றார், ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் அவர் குடிக்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறாரே. மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இதுதான் தலைமைத்துவம். மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இப்படி பல முன்மாதிரிகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே. குபாவுடைய மஸ்ஜித் கட்டப்படுகின்றது. அங்கே நபி அவர்கள் போய் கல்லை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஓடோடி வருகின்றார்கள் சஹாபாக்கள். அதை தூக்க விடாமல் தாங்கள் தூக்கி நபி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி. சில இடங்கள் அப்படி இருக்குது. தலைவர்கள் முன் வரும்போது சில எடுபிடிகள் விடமாட்டார்கள். நபி அவர்கள் சொன்ன 2 வார்த்தை, பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டிய 2 வார்த்தை சொன்னார்கள். என்னை விட பலமான ஒருவர் அல்ல நீங்க, உங்களை விட பல 100 சக்திகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உங்களை விட பலமானவன் நான் என்று சொன்னார்கள். அடுத்தது, கூலியின் பக்கம் உங்களை விட தேவையற்றவன் அல்ல நான். இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்குரிய பங்காளிகளாக நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், அதனுடைய கூலி எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆவலிலே ஒரு தலைமை செயற்படுகின்றது. மேலான பெரியோர்களே சகோதரர்களே, வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்வதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒருவர் வேறு யாராகவும் இருக்க முடியாது. இன்றைக்கு தலைமை, இன்றைக்குரிய முன்மாதிரி, நாளைக்குரிய முன்மாதிரி, அல்லது நேற்றுக்குரிய முன்மாதிரி, அல்லது ஒரு பாலைவன நாட்டுக்குரிய முன்மாதிரி, அல்லது ஒரு ஒட்டக காலத்துக்குரிய முன்மாதிரி, காலத்தின் முன்மாதிரி அல்ல, கயாமத் வரையில் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி நபி அவர்களிடத்தில் இருக்கின்றது. எப்பொழுது அழகான முன்மாதிரியை அவன் எடுப்பான், எப்பொழுது அவனுடைய நம்பிக்கை மாறுமோ அப்பொழுது நபி அவர்களை அழகான முன்மாதிரியாக எடுப்பான். நம்பிக்கை மாறும் பொழுது அவனுக்கு நபி அவர்களுடைய முன்மாதிரிகள், நபி அவர்களுடைய சுன்னாக்கள், சுன்னாக்கு என்ன தலைப்பு போட்டிருக்கிறோம், சந்தர்ப்பம் இருந்தால் செய்யலாம், இல்லாட்டி விடலாம் என்ற சலுகை கொடுக்கப்பட்டது என்பதாக வரைவிலக்கணம் கொடுத்திருக்கிறோம். என்ன வரைவிலக்கணம்? விடலாம் என்ற சலுகை கொடுக்கப்பட்டது சுன்னத். மேலான பெரியோர்களே சகோதரர்களே, எப்பொழுது இந்த உம்மத்து நபி அவர்களுடைய சுன்னாக்களை விட்டு தூரமாகுமோ அப்பொழுது மக்களிடத்திலிருந்து தீனுடைய வாடை கொஞ்சம் கொஞ்சமாக கலர ஆரம்பிக்கும். நம்பிக்கை சீரானதால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை மாறியது. வரக்கூடிய ஒருவனை பார்த்து தன்னுடைய நண்பன் சொல்லுகிறான், முன்னால நிக்கிறாங்க, பார்த்து போங்க, இவர் பைக்ல போறாரு. பைக்ல போறவரை பார்த்து அவர் ஹெட்லைட் ஒன்று அடிச்சுட்டு போறாரு, இல்லாட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறார். இவர் வாகனத்தை ஒரு ஓரத்திலே நிப்பாட்டி சட்டத்தை கையில் எடுக்கிறார், ஹெல்மெட்டை போடுகின்றார், லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதான்னு சரியா பாக்குறாரு. அதுக்கு பிறகு நிதானமா போறாரு. கிண்டல் அடிக்கும் நண்பன்
சில நேரங்களில் பொய்யையும் சொல்லிவிடலாம். அப்படியான நண்பன் அவனுடைய வார்த்தையினுடைய நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றுகின்றது, சட்டத்தை கையில் எடுக்க வைக்கின்றது. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அது முன்மாதிரியானது, வெற்றிகரமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். கயாமத்துடைய நாளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இதுதான் வாழ்க்கையுடைய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு இன்றைக்கு வேற ஸ்டைல்ஸ், வேற ட்ரெண்ட்ஸ், அதுதான் எங்களுக்கு வாழ்க்கைக்குரிய முன்மாதிரியாக மாறி இருக்கின்றது. சஹாபாக்களுடைய நம்பிக்கை சீரானது, வாழ்க்கை மாறியது. சேகரித்து வைத்திருந்த மதுப்பானைகளை கொட்டினார்கள், கையிலே வைத்திருந்த மது கிளாஸை தூக்கி எறிந்தார்கள், வாய்க்குள்ளால் வைத்திருந்த மதுவை துப்பினார்கள், விழுங்கிவிட்ட அந்த மிடரை வாந்தி எடுத்து துப்பினார்கள். நம்பிக்கை மாறியது. ஆகிரத்து தான் என்னுடைய வாழ்க்கை என்ற நம்பிக்கை மாறியது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை மாறியது. இன்றைக்கு நம்பிக்கையை எங்கேயோ பறிகொடுத்திருக்கிறோம், ஏதோ நம்பிக்கையை பறிகொடுத்திருக்கிறோம். அதனால் நபியுடைய சுன்னாவுடைய வாழ்க்கையை விட்டு தாண்டி யூத நசாராக்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆக்கியிருக்கின்றோம். சொல்லிக் கொள்றது அது உலகத்துடைய போங்கு, உலக நடைமுறை. அப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்குது. எதை எடுத்துக்கொண்டாலும், ஒரு திருமண வைபத்தை எடுத்துக்கொண்டாலும் தெளிவாக சொல்லப்படுகின்றது இது சுன்னத்துக்கு மாற்றம் என்று. ஆனால் விட தயார் இல்லை. அந்த யகூதியத்துக்கு பேர் உலக நடைமுறை. என்ன பேர் அதுக்கு? யஹூதியத், நஸ்ரானியத். என்ன பேர் அதுக்கு? உலக நடைமுறை, உலகமயமாக்கம். அப்படித்தான் எல்லாரும் போகிறார்கள், அப்படித்தான் நாங்களும் போக வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். வழிகாட்டுடைய எந்த ஒன்றை கொண்டும் அல்லாஹ் புரிந்து கொள்வதில்லை. நபி அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தௌராத்தை கொண்டு வந்து ஓதினார்கள். சொன்னார்கள், இதுல சில நல்ல விஷயங்கள் இருக்குது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது நபி அவர்களுடைய உள்ளம், முகம் சிவந்து கோபம் உச்சத்தை தொடுகின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் ரசூலுடைய கோபத்தை விட்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பயந்தார்கள். அந்த அளவு கோபம். எப்படி அதிலே முன்மாதிரி இருக்கிறது? ஷைத்தானியத்துடைய இன்றைய தௌராத் அல்ல, திருவுகள் புகுத்தல்கள் செய்யப்பட்ட இன்றைய தௌராத் அல்ல. அவுலுல் கிதாப் இருந்த காலத்தில் இருந்த அந்த தூய்மையான தௌராத். மேலானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் கான மூஸா ஹய்யன், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருந்தாலும் என்னுடைய வழிமுறையை தான் பின்பற்றியிருப்பார்கள், நபியுடைய வழிமுறையை தான் பின்பற்றியிருப்பார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ் பாதுகாப்பாக இருக்கும்படியாக சொல்கிறான். நபி அவர்களுடைய அந்த வழிமுறையை தாண்டி வேறொரு வழிமுறைக்கு போவதை அல்லாஹ் எச்சரிக்கின்றான். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு கிடைத்த ஒரு பேருபகாரம், பேர் அருள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுடைய சீராவை படிப்போம், சுன்னாக்களை ஆராய்வு செய்வோம், அதிகமாக நபி அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுவோம், அதிகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வோம். உண்மையாக உள்ளத்தால் நபி அவர்களை நேசித்து வாழ்விலே நபி அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா, தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயாக. குற்றங்களை தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். சோதனைக்குரிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். சுன்னாக்களை விட்டு தூரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். சுன்னாக்கள் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன யா அல்லாஹ். நபியுடைய நேசத்தை உள்ளத்திலே தருவாயாக யா அல்லாஹ். அனைத்தையும் விட நபியுடைய நேசத்தை எங்களுக்கு உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده